வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தேங்காய் பூ வளர வச்சுருக்கிறேன். அதை தான் எப்படி அறுவடை பண்ணுறது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இதுதான் நான் வந்து வளர வச்சுருக்கிற தேங்காய் பூ. இங்கே பாருங்கள், ஒரு 3 பூ வளர வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம். அறுவடை பண்ணிவிட்டு எப்படி பூ வந்திருக்குன்றது உங்களோட சேர்ந்து நானுமே ஆவலாக இருக்கிறேன் பார்க்குறதுக்கு. இருங்க, ஃபஸ்ட்டு நான் இதிலேருந்து எடுத்துடுறேன். இப்போ நான் வந்து இந்த தேங்காவை எடுக்க போகிறேங்க. இது நடுவில் வந்து தக்காளி செடி இருக்குது, அதனால் இதை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இதை எடுக்கணும். நல்லா வேர் இறங்கிடுச்சின்னு நினைக்கிறேன் ஆழமாக. இது பாருங்கள், வேர் காட்டுப்பா. இது பாருங்கள், வேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க, உள்ளே போயிருக்கு. இந்த வேர் வந்து நல்ல ஒரு மரம் மாதிரி செம ஸ்ட்ராங்காக உள்ளே போகும். தக்காளி வேரும் மேலேயே தெரியுது. ஆனால் நமக்கு மண் கொஞ்சம் உதிரியாக இருக்கும், அதாவது லூஸாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே எடுத்துடலான்னு நினைக்கிறேன். இது வச்சு 1 மாதம் ஆகுதுங்க. அதனால் நான் 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த தக்காளி செடி இருந்தது, இதுலேயே இந்த சைடும் இதை நட்டு வச்சேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள், வேர் எவ்வளோ பெருசாக உள்ளே போயிருக்குன்னு. தேங்காய் பூ எந்த அளவில் இருக்குன்னு தெரியல. சூப்பராக ஒன்று எடுத்துட்டோம், 2வது எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இதை நம்ம வளர வச்சிடலாங்க. அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, ஆனால் ரொம்ப ஈஸி தான். அதே நேரத்தில் ரொம்ப டைம் எடுக்கும். அதான் ஒன்று, நம்ம சீக்கிரமாக அறுவடை பண்ண முடியாது, ரொம்ப லேட்டாகும் இது அறுவடை பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு. இது இன்னும் கூட நல்லாவே வேர் இறங்கியிருக்குங்க. தக்காளி வேறு தான் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுனாலே நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துருச்சுப்பா, இது கட் ஆயிடுச்சு. நீயாவது எடுக்கிறியா? மண்ணெல்லாம் கிளியர் பண்ணுங்க. சுற்றி இது தனியாக வந்துருச்சு, தேங்காய் தனியாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இது கட் ஆயிடுச்சுங்க. மேலே உள்ளது வந்து இந்த செடி வந்து கட் ஆயிடுச்சு. ஆக மொத்தத்தில் தேங்காய் வந்துருச்சு நல்லா. இதையும் சேர்த்து எடுத்துடலாம். இப்போ எடுக்கலாம் ஈஸியாக, தேங்காயோடு சேர்த்து எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், இது இன்னும் நல்லா சூப்பராக வேர் உள்ளே போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஆழமாக உள்ளே போயிருக்குன்னு. சரி, இதை வச்சுட்டு இன்னொன்று எடுத்துருவோம். இது நான் வந்து ஃபஸ்ட் டைமுங்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. சரி, இதை நம்ம ஒரு வாட்டி மாடி தோட்டத்தில் வளர வச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருது அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணது. பரவாயில்ல, எனக்கு வந்து நல்லாவே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம கடையில் வாங்கும்போதும் இந்த மாதிரி இலெல்லாம் இருக்குல்ல, நம்ம வாங்குறது தேங்காய்லேயும். அதனால் சொல்கிறேன், இது எனக்கு நல்லா தான் வந்திருக்குன்னு தோணுது. இது கொஞ்சம் ஈஸியாகவே வந்துருச்சுங்க. குட்டி தென்னை மரம். இதை அப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு வந்து தென்னை மரம் வந்துடும். சரிங்க, 3 தேங்காய் பூ வந்து நம்ம அறுவடை பண்ணிட்டோம். நம்ம 3 தான் நட்டு வச்சுருந்தோம், 3மே நம்ம இப்போ இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சு. இதை உடச்சி
இதில் பூ வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க நம்ம உடைச்சி பார்க்கலாம். இப்போ நான் வந்து தேங்காய் பூ உடைச்சி காட்டுறேன். பாருங்கள், பூ வந்துருக்குங்க. ஆனால் என்னென்னா சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் நல்லாவே வளர விடணும் போல். நான் வந்து சீக்கிரமாக அறுவடை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆகமத்தில் பூ வந்திருக்கு ஃபஸ்ட்டு. இது வந்து இந்த சைஸில் வந்திருக்கு செடி. அதனால் இதனுடைய பூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். சாரிங்க, பூ நல்லா உடஞ்சிச்சு. நீங்கள் பாருங்கள், இது ஃபுல்லாகவே பூ வந்திருக்கு. ஆனால் நான் தான் வந்து கரெக்டாக உடைக்கல. உடச்சி தனியாக பூ எடுத்து உங்களாண்ட காட்ட முடியல. ஆனால் இதில் நல்லாவே பூ சைஸ் வந்து பெருசாக இருக்குங்க. மண்ணாயிடுச்சு. ஒருவேளை நான் கழுவிட்டு உடச்சிருக்கணும். மண்ணோடு உடச்சிட்டேன். ஆனால் இது நல்லா சக்ஸஸ்ங்க. ஃபுல்லாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தேங்காய் ஃபுல்லாகவே பூவாக இருக்குது. அதாவது இந்த செடி தான் நம்மளுக்கு கணக்குன்னு நினைக்கிறேன். நீங்களுமே யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து செடி இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வளர விடுங்க. நல்லாயிருக்கும். பூ பெருசாக வரும்னு நினைக்கிறேன். அந்த தேங்காய் ஃபுல்லாகவே பூ வரும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்துக்கோங்க. இது நெக்ஸ்ட்டு. இது 3வது நம்ம உடச்சி பார்க்க போகிறோம். இது வந்து செடி சின்னதாக இருக்குது. அதனால் பூ அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகேங்க, இது தாங்க எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கு. உடச்சதும் வந்து நல்லா உடச்சிருக்கேன். பூ ஃபுல்லாக இருக்குது. தேங்காய் ஃபுல்லாகவே பூ இருக்குது. சூப்பருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே பூ வந்து சூப்பராக இருக்குங்க. என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து இந்த செடி வளர்ந்ததை வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க, இதை நீங்கள் எப்படி வளர வச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு. சரி, நம்ம ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி தான் நான் இதை வந்து நட்டு வச்சுருந்தேன். லைவாக ஃபஸ்ட்லேருந்து நான் எப்படி இதெல்லாம் நடுறதுக்கு நான் தொடங்கினேன் அப்படின்றத வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இது ஒரு 3 மாதம் ப்ராசஸ்ங்க. என்னாச்சுன்னா, என்னுடைய பையன் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால நான் இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சதெல்லாம் வந்து டிலேட் ஆகிடுச்சு. இல்லை, அதில் ஃபோனில் இல்லை. அதனால எனக்கு நான் இதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் உங்களாண்ட காட்ட முடியல. வீடியோவில் வராது. அதனால் நான் என்ன பண்ணேன், எப்படி இதை நான் வந்து 3 மாதம் ப்ராசஸ் எப்படி நடந்துச்சுன்றதை நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் என்னால் இப்போ அந்த வீடியோ வந்து லைவாக மொத்தமாக சேர்த்து காட்ட முடியல. ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்காய் வாங்கினேன். ஒரு நல்ல முத்தின தேங்காவாக வாங்கணும். இதுக்கு நான் அப்படி தான் தேங்காய் வாங்கினேன். அதே நேரத்தில் இது வந்து தேங்காய் 15 ரூபா. நான் வாங்கின தேங்காய் வந்து 15 ரூபா. இந்த தேங்காய் தான் ஒரு 3 வாங்கி ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இந்த குடுமியெல்லாம் பிச்சுட்டு 3 தேங்காயுமே வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து இந்த குடுமியை பிச்ச தேங்காவை அந்த பக்கெட்டு உள்ளே போட்டு வச்சுட்டேன். ஒரு 3 நாள் அந்த தண்ணியிலேயே அந்த தேங்காய் கடந்துச்சு. 3வது நாள் எடுத்து ஒரு நல்ல காற்று போகாத ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து இந்த 3 தேங்காயும் அந்த பிளாஸ்டிக் கவர் உள்ளே போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டேன். காற்றே போகக்கூடாது. அதுமாதிரி டைட்டாக கட்டிட்டு நிழலாக இருக்கிற இடத்துல எடுத்துகிட்டு போய் இதை வச்சு ஒரு மாதம் அப்படியே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் லேசாக அந்த கவர் உள்ளேருந்து இந்த தேங்காய் வந்து முளைய வர ஆரம்பிச்சிது. அதாவது இந்த முளைச்சி வரும் இல்லைங்களா, அது வந்து லேசாக அப்படி வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் இதை 3த்தையுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு பக்கெட்டில் இந்த மாதிரி இப்போ எடுத்தேன் இல்லைங்களா, இந்த பக்கெட்டில் வந்து உள்ளே ஃபுல்லாக அந்த இது மட்டும் இந்த முளைஞ்சி வந்தது மட்டும் வெளியில் தெரிற மாதிரி தேங்காய் ஃபுல்லாகவே மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி நட்டு வச்சுட்டேன். நட்டு வச்சு ஒரு 2 மாதம் அப்படியே விட்டுட்டேன். அந்த 2 மாதம் வளர்ச்சி தான் இந்த தேங்காய் இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வந்தது. ஆக மொத்தத்தில் இதனுடைய தேங்காய் பூனுடைய டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் ப்ராசஸ். 3 நாள் தண்ணியில் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் 1 மாதம் ஃபுல்லாக நிழலாக இருக்கிற இடத்துல எடுத்து போய் வச்சிடணும். காற்றே போகக்கூடாது. அந்த தேங்காய் பை உள்ள நம்ம கட்டி வைக்கிற அந்த கவர் உள்ள துளி கூட காற்று போகக்கூடாது. அப்படி ஒரு மாதம் வச்சுருந்தீங்கன்னா இந்த துளுத்து வரும். அதுக்கப்புறம் நம்ம செடி மண்ணில் நட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து தேங்காய் வளர ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன தேங்காயாக வாங்கினேன். அதாவது 15 ரூபா தான். அதுக்கு என்ன சைஸ் இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த பூவும் வளர்ந்து வந்திருக்கு. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒரு 40 ரூபா 50 ரூபாயில் நல்ல ஒரு பெரிய சைஸ் உள்ள தேங்காவாக வாங்கி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு பூ வந்து பெருசாக கிடைக்கும். ஆனால் டைமிங் எல்லாம் ஒன்று தான். சின்ன தேங்காவாக இருந்தாலும் சரி, பெரிய தேங்காவாக இருந்தாலும் சரி, அந்த 3 மாதம் டைமிங் ஒன்று தான்.
ஆனால் நமக்கு பூ கொஞ்சம் பெருசாக வரும், பெரிய தேங்காவாக இருந்தால். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து சொன்னது எத்தனை பேருக்கு கரெக்டாக புரிஞ்சுதுன்னு தெரியல. இதை நான் இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அடுத்து வந்து நான் இதே மாதிரி வந்து நான் எப்படி நட்டு வச்சேன், எப்படி இந்த பூ வளர வச்சேன்றதை நான் வீடியோவே பண்ணி காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் அதுவாக தான் இருக்கும். நான் சீக்கிரமாகவே அந்த வீடியோ போடுறேன். புரிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள், புரியாதவங்க நான் வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்கள் திரும்பவும் இந்த மாதிரி பண்ணுங்கள். சரிங்க, இந்த வீடியோ வந்து நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு 100 ரூபாய் 80 ரூபா சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க வெளியில். நம்ம ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு 40 ரூபா 50 ரூபாயில் ஒரு தேங்காய் பூ நம்மளே வந்து நம்ம தோட்டத்துலேருந்தே வளர வச்சு சாப்பிட முடியும் போது நம்ம எதுக்கு அவ்வளோ காசுலாம் கொடுத்து வாங்கணும்? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து மெயினாக என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் தேங்காய் பூ பார்த்தாலும் உடனே அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சின்ன குழந்தை மாரி அடமுடிப்பாப்பில். அதனால தான் நான் இதை வந்து வளர வைக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். அதேமாரி சக்ஸஸாகவும் ஆயிருக்கு. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் ஸ்க்ரீனில் ஒரு 3 வீடியோ வரும், அதையும் போய் மறந்துடாமல் பாருங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.